أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிருக்கும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தோட நம்ம ஹிஜ்ரி முஹர்ரம் பிற 2வது நாளில் 3வது இரவை நோக்கி அமர்ந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்ம வருடம் பிறந்து நேற்று தான் பிறந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு 2 நாள் ஆயிடுச்சு. 3வது நாள் நம்மகிட்ட நெருங்குது. முக்கியமான நம்ம மாதத்துல அல்லாஹு தாலா அந்த 4 மாதத்தை மேன்மைப்படுத்தி அதுல முஹர்ரம் மாதத்துல அல்லாஹு தாலா வருட பிறப்பாக நம்மளுக்கு தந்திருக்கான். இந்த நாட்களை அல்லாஹு தாலா நம்ம முழுமையாக நன்மையின் பிரகாரம் வாழக்கூடிய வாழ்வை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக என்ற துவாவை செய்தவர்களாக ஹிஜ்ரத்துண்டா என்ன ஹிஜ்ரிண்டா என்ன அப்படின்ட்டு நம்ம பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் ஈமான புதுப்பிக்கும் வகையாக ஹிஜ்ரத்தை பற்றி சில வகைகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய மார்க்க சட்டதிட்டங்களை, அதாவது தொழுகை நோன்பு இது மட்டும்தான் நம்மளுக்கு சட்டம் கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே மார்க்கத்துள்ள கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சீரா எல்லாருக்கும் மனனமாக இருக்கணுமா. எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு நம்மளுக்கு இருக்கு? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. நபிமார்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் 25 நபிமார்களை சொல்லியிருக்கான். அந்த 25 நபிமார்கள்ட்ட இருக்கிற ஒவ்வொரு பண்புகள், அவங்க அந்த நபிமார்களுடைய ஒவ்வொரு பண்புகளாவது நம்மகிட்ட இருக்கா, அது இருக்கிறதுக்கு முயற்சி படுத்துறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பார்ப்போம். அந்த வரிசையில நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற இந்த ஹிஜ்ரிங்கிற ஆண்டு எப்படி நம்மளுக்கு வந்துச்சு, இந்த ஹிஜ்ரத்னா என்ன, எதனால அந்த ஹிஜ்ரி இந்த இடத்துல வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு சில தகவல்களை நம்ம பார்ப்போம். அஸ்கரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கேள்வியில தான் ஹிஜ்ரத், அதாவது ஹிஜ்ரி காலண்டரே பிறக்குது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் 6வது வருடம். அப்போ ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அஸ்கரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அவங்க சீரியாவில் இருக்காங்க. லெட்டர் போய் கிடைச்சு வர்றது எந்த நாள் எப்போ எழுதுனதுன்னே தெரியுது இல்லையே, நம்மளுக்குன்னு ஒரு நாட்கள் வேணாமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. அல்லாஹு தஆலா எல்லாருடைய உள்ளத்திலையும் அதை பதிய வச்சான். சுபஹானல்லாஹ். அதாவது கேள்வியும் ஆரோக்கியமா இருக்கணும், பதில்களும் அதற்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சான்று இந்த நம்மளுக்கு ஹிஜ்ரி வருவதற்கு, காலண்டர் வருவதற்கு காரணமாச்சு. இப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மற்ற எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொரு மசூரா பண்றாங்க. நம்ம எதை அடிப்படையாக வச்சு நம்ம காலண்டரை போடுறது அப்படின்னு எல்லாரும் மசூரா பண்ணும்போது ஹிஜ்ரத்தை நம்ம அடிப்படையாக வைப்போம் அப்படின்னு ஏகமனதாக அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஹிஜ்ரத்து எதனாலண்டா, ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புல சந்தோஷம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துல சந்தோஷம் இருந்துச்சு. இப்படி அல்லாஹ் தஆலா மாறி மாறி கொடுத்துருக்கான். ஆனா ஹிஜ்ரத்துல சந்தோஷமும் இருந்துச்சு, சோகமும் இருந்துச்சு. அல்லாஹ் வாழ்க்கையில மனிதர்கள் எல்லாருக்குமே சோகத்தையும் கொடுக்குறான், சந்தோஷத்தையும் கொடுக்குறான். அந்த அடிப்படையில ஹிஜ்ரத்து செய்யணும். மக்காவை விட்டு வெளியே வர்றமேன்னு அந்த சகாபாக்களுக்கு எல்லாம் சோகம். மதினாவுக்கு வந்து இஸ்லாம் பரவலாகுது அப்படிங்கிற சந்தோஷம். இந்த ரெண்டையும் காரணமா வச்சு நம்ம ஹிஜ்ரத்து செய்ததை நம்ம ஹிஜ்ரி காலண்டராக உருவாக்குவோம்னு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்ல சஹாபாக்கள் எல்லாரும் ஏக மனதாக ஒப்புக்கொள்றாங்க. அப்போ மாதத்தை ரபியுல் அவல்ல தானே ரசூலுல்லாஹ் வந்து ஹிஜ்ரத் ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம ரபியுல் அவலையா நம்ம மாதத்தின் துவக்கமாக வைக்கிறது அப்படின்னா, அந்த மாதத்தின் துவக்கம் முஹர்ரமாக இருக்கட்டும்னு சொன்ன சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 3வது கலீஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்தை எல்லாரும் ஆமோதிச்சு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்மளுக்கு ஹிஜ்ரிங்கிற காலண்டர் நம்மகிட்ட வந்திருக்கு. 1448வது காலண்டர் இப்ப நம்மகிட்ட இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம
காலண்டர் கணக்கு வைக்கிறோமா, அதாவது துனியாவுடைய காலண்டர் கணக்கு வைக்கிறோமா, ஹிஜ்ரியுடைய காலண்டர் வைக்கிறோமான்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். தொடராக அதாவது இஸ்லாமிய மாதங்கள் 12, அந்த மாதங்கள் 12 பேரையும் சொல்லக்கூடிய பெண் சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருக்கணும். எல்லா நபிமார்கள்ட்டையுமே முதல்ல ஈமான் கொண்டது பெண்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லா நபிமார்களும் ஈமான் கொண்டது யாரை கொண்டு? பெண்கள் தான் ஈமான் கொண்டிருக்காங்க. முதல் ஈமானுக்கு சொந்தக்காரர்களே பெண்கள் தான். அப்படி இருக்க நம்ம ஹிஜ்ரி காலண்டரை கணக்கு வைக்கிற பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கும்? உங்களுக்கு திருமணம் எப்போ முடிஞ்சிச்சு? எங்களுக்கு இந்த வருஷம் தான் முடிஞ்சிச்சு, இந்த மாசம் தான் முடிஞ்சிச்சு, இன்னும் தேதியில முடிஞ்சிச்சுன்னு சொல்ற நம்ம காலண்டர் கணக்கு, அதாவது ஹிஜ்ரியுடைய காலண்டர் கணக்கு நம்ம சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இதுல இருக்கோம்? இப்ப நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்மளுக்கு ஈஸியாவும் இப்ப தெரிஞ்சு கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே ஹிஜ்ரியில எத்தனையில பிறந்திருக்கோங்கிறத கணக்கெடுத்து நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம நாளைக்கு இன்னைக்கு உள்ள பொழுது பார்ப்போமே. இப்ப நம்ம என்ன 2/1/1448 இதுதான் நம்ம தேதி. ஆனா நம்ம உலகத்துக்கு சொல்றது எத்தனை சொல்லுவோம்? சொல்லுங்க யாராச்சும். இன்னைக்கு தேதி என்ன? வேகமா வருது பாருங்க. 18/6/2026. இது நம்ம இது ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா இது சொல்றதுக்கு யோசிப்போமே, யோசிச்சு சொல்லுவோமே. ஏன்? நம்மளை பத்தி நம்மளே முகவரி தெரியாம இருப்பதுனாலதான், நம்ம அட்ரஸ் நம்மளுக்கு தெரியாதனாலதான். நம்ம யாரு? அல்லாஹ் தஆலா நம்மள அல்ஹம்துலில்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற உம்மத்தாக அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அந்த படைப்பின் நோக்கம் என்ன? இன்ஷா அல்லாஹ் அறிவதற்கு இந்த ஹிஜ்ரத்தை நம்ம ஒரு காரணமாக வைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அன்சாரிகளுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு, முஹாசிரின்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. இந்த முஹர்ரம் மாதம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மாதம். அதைத்தான் நம்மளுக்கு இந்த மாதத்தை நம்மளுக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? அல்ஹம்துலில்லாஹ் முஹர்ரத்தின் வருஷத்தின் முதல் மாதமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹிஜ்ரத்து முடிஞ்சிருச்சா அப்படின்னா, முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுக்கு தப்சீர் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஹிஜ்ரத்துகள் பல பல பாடம் உள்ளது. சஹாபாக்களின் தியாகம் தான் ஹிஜ்ரத்து. பொதுநல தொண்டு உள்ளது. அது பொதுநல தொண்டு தானே எல்லாமே. பொதுவாக மார்க்கப்பற்றோடு வாழக்கூடியவர்களுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பொதுநல தொண்டுடைய பாக்கியம் கிடைக்கும். இப்ப அன்றைய காலத்துல மட்டும்தான் ஹிஜ்ரத் இருந்துச்சா? இப்ப நம்மளுக்கு ஹிஜ்ரத்துடைய நன்மை இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, ஹிஜ்ரத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எந்த கையில எடுக்கிறீங்க? 2 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, முதல் வகை ஒரு இடத்தை விட்டு வெறுத்து போறது முதல் வகை, இரண்டாவது வகை தேடி போவது இரண்டாவது வகை. முதல் வகை ஒரு இடத்தை விட்டு போறது, வெறுத்து போய் படுற பாடலாம் போதும் அந்த இடத்தை விட்டு போயிடுவோம்னு சொல்லி போறது ஒரு ஹிஜ்ரத்துல ஒரு வகை. இரண்டாவது வகை தேடி போறது. தேடி போறதுன்னா எல்லா விஷயத்தையும் தேடி போகக்கூடியதாக ஒரு வகை. இதுல இந்த தேடி வெறுத்து போய் போறக்கூடிய வகைகள்ல 6 வகையாக பிரிக்கிறாங்க முஃபஸ்ஸிரீன்கள். அந்த 6 வகையான ஹிஜ்ரத்துலயும் நம்ம இருக்கோம். ஹிஜ்ரத்துனா என்ன அப்படின்னா, அந்நிய நாட்டு தொந்தரவு தாங்காம நம்ம அடுத்த நாட்டுக்கு பெயர்ந்து போறது. அந்த இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய சொந்த நாடு மக்கா, அதை விட்டு என்ன செஞ்சாங்க? நம்ம பேச வேணாம், அப்புறம் பேசிக்கிறலாம். அந்த நாட்டு மக்காவை விட்டு மதீனாவுக்கு அவங்க கிளம்பி போகும்போது எப்படி போனாங்க? இவங்களுடைய ஆக்கிரமத்தை தாங்க முடியாம தானே அல்லாஹ் தஆலா அந்த ஊரை விட்டு போக வச்சான். போக வைக்கையில கூட என்ன உபதைகளை கொடுத்தான். 100 பேரை அவங்க வீட்டை சுத்தி நிக்க வைக்கிறான். ரசூலுல்லாஹ் வெளியே வரவும் அல்லாஹ் பாதுகாக்கணும், போட்டு தள்ளிடுங்க. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் ஏற்பாடு என்ன? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இப்ப நான் வெளியே போனா போக சொல்றேன், நான் போறேன், உனக்காக நான் எல்லாம் நான் போறேன். இதனுடைய இது என்ன அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றான், ஒரு பிடி மண்ணை அள்ளுங்க. அந்த மண்ணை சூரா யாசின் உள்ள 9வது ஆயத்து, எல்லாருக்கும் மனநம் இருக்கிற ஆயத்து தான். ஒரு முறை நீங்களே ஓதி பார்த்துக்கங்க. அந்த மண்ணை நீங்க எரிங்க.
அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். அந்த மண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிஞ்சதை குர்ஆன்ல என்ன சொல்றான்? அந்த மண்ணை நீங்க எரியல, நான் எரிஞ்சேங்கிறான். அந்த மண்ணு போய் கண்ணுல விழுந்து அவ்வளவு பேரும் கண்ணை கசக்கி நிக்கிறாங்க. ஒரு படி மண்ணு 100 பேர் கண்ணையும் மறைஞ்சிச்சு. அந்த 100 பேருமே பத்ர் யுத்தத்துல கொல்லப்பட்டாங்க. அந்த மக்கத்து காபீர்கள் அவ்வளவு அந்த ரசூலுல்லாஹ்க்கு எதிரியா இருந்த அத்தனை பேரையுமே பத்ர் யுத்தத்துல அல்லாஹ் தஆலா கொல்ல வைக்க வச்சான், கொண்டுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காப்பாத்திட்டான். போதும், மக்காவில் இருந்தது போதும், நீங்க மதினாவுக்கு போங்க நாயகமே அப்படின்னு மதினாவுக்கு வந்தாங்க. இது முதல் வகையான ஹிஜ்ரத். ரெண்டாவது, பிதுகத்து நடக்கும் இடத்தை விட்டு போவது. அதாவது கெட்டவர்கள் அதிகமா இருக்காங்க, நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியல, நல்ல மாகுள்ள இந்த பிள்ளையை வளர வைக்க முடியல, நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம குடும்பம் இந்த இடத்துல இருந்தா ஒரு மாதிரி ஆயிரும், நம்ம வெளியேறி போயிடுவோம்னு நினைச்சு அடுத்த இடம் போறதும் ஹிஜ்ரத்துடைய நன்மையை கொடுக்கும். அடுத்தது மூணாவதாக, முன்னோர்களை திட்டும் இடத்தை விட்டு செல்வது. நம்ம முன்னோர்கள் நல்லவர்களே இருப்பாங்கல்ல, அவங்களை என்ன செய்யறது? எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு உதாரணத்துக்கு தந்தை என்ன வச்சுட்டு போனாங்க, எனக்கு என்ன சொத்தா சேர்த்துக்காங்க, அவங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்கல்ல, பெரியவர்களை எல்லாம் பேசுவாங்கல்ல. முன்னோர்களை மதிக்க தெரிஞ்ச சமூகம் யாருன்னா நம்ம தான். முன்னோர்களுக்கும் கபராளிகளுக்கும் மதிப்பு கொடுக்கிற சமூகம் நம்ம தான். இன்னைக்கு கபராளிகளை நினைவு கூறுறவங்க எவ்வளவு பேர் இருக்கோம், முன்னோர்களுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் எவ்வளவு பேர் இருக்கோம். அப்ப அந்த மாதிரி முன்னோர்களை திட்டும் இடத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிருந்தோம், நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு போறோம் இல்லையா, அதுவும் ஹிஜ்ரத் நன்மையை கொடுக்குமா. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது ஹராமை விட்டு விலகுவது. ஹராமை விட்டு செல்றது. ஒரு இடத்துல வட்டி அதிகமா இருக்கு, எல்லாம் பாதுகாக்கணும், மற்ற அனாச்சாரங்கள் கூட நடக்குது, அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம வெளியேறது எதுக்காக வெளியேறோம்? இதை நம்ம என்னால தாங்க முடியாதுன்னு திருத்த முடியாது, இந்த இடத்த நான் இருந்து திருத்த முடியாது, அதனால நான் என்ன செய்யறேன், அல்லாட்ட யாரெல்லாம் என்னால முடியாது, ஆனா இந்த இடத்தை விட்டு என்னையை காப்பாத்திக்கிறதுக்கு நீ எனக்கு அறிவை கொடுத்துருக்க அப்படின்னு அந்த இடத்தை விட்டு போவது ஹிஜ்ரத் நன்மையை கொடுக்கும். அடுத்தது, நோய்க்கு பயந்து நல்லா பாதுகாக்கணும். பல நோய்கள் அந்த இடத்துல இருக்கு, புதுசா நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு காலரா மாதிரி நோய் இருக்கும்போது நீ அந்த நோய்க்கு இங்க இருந்து பயந்து அங்கே போகாதீங்க, அந்த அதையே இருந்து அந்த நோயோட இருந்து அல்லாஹ் நாடின மவுத்து வந்தா ஹிஜ்ரத்துடைய நன்மையை கொடுத்து மவுத்தாக்கணும். அடுத்ததுக்கு, பொருளுக்கு அபாயம் உள்ளது என்றால் அந்த இடத்தை விட்டு போகலாம். அதாவது திருட்டு பயம் அதிகமா இருக்கு, நான் இந்த ஏரியாவில் நான் இருக்க மாட்டேன், நான் அடுத்த ஏரியாவுக்கு போயிருவேன்னு போறதும் ஹிஜ்ரத் செய்த நன்மை. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், ஒரே நோயா இருக்கு, போனே சொல்லுவோம்ல, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை, என்னமோ ஒரு இதா இருக்கு, வீட்டுல எதுவும் கோளாறு இருக்குமோ, நான் காலி பண்ணிடலாமா அப்படின்னு ஒருத்தருக்கு நம்ம பேசுவோம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்துக்கு நீங்க இந்த விஷயம் பார்த்துக்கங்கன்றாங்க. ஒன்னாவது, வாகனம் வாங்கி அதுல உங்களுக்கு திருப்தி இல்லாட்ட அந்த வாகனத்தை கொடுத்துட்டு மறு வாகனம் வாங்கிக்கோங்க, அந்த வாகனத்தை கொடுத்துருங்கன்றாங்க. இரண்டாவது சொன்னது மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வாழ்க்கை துணை சரியாக அமையவில்லை என்றால் அதை முடிச்சுட்டு மறு வாழ்க்கையை அமர்த்திக்குங்க. இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் சிறந்த சாலிகான கணவன் மனைவியாக வாழக்கூடிய தகுதியை நம்மளுக்கு நம்ம சந்ததிகளுக்கு நல்லா தருவானாக. அடுத்தது மூணாவது, இருக்கும் இல்லம். அந்த வீட்டுல நமக்கு ஏதாவது பிரச்சனை நம்மளுக்கு தோணுதா, அப்ப நம்ம என்ன செய்யலாம், வீட்டை மாத்திக்கலாம். அதுக்கு ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்கலாம், வீடு மாறுறதுக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய சிந்தனை வேணும், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம இருந்தா அந்த நன்மை கிடைக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிருவோம். இது எல்லாம். அடுத்தது, ஹிஜ்ரத்துடைய 2வது வகை எப்படி இருக்குன்றா, யார் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்கிறாங்களோ, அல்லாஹ் இதை எல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரே இடத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்கும். அடுத்தது, தேடுதல் ஹிஜ்ரத். தேடுதல் ஹிஜ்ரத் 2வது வகை. இந்த ஹிஜ்ரத் என்னண்டா, படிப்பினைக்காக பயணம் செய்வது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலைஞ்சு திரிஞ்சு படிப்பினை பெறுங்கள். அல்லாஹ் குர்ஆன்லயே என்ன சொல்றான், அலைஞ்சு திரிஞ்சு படிப்பினை பெறுங்கள். எல்லாமே அல்லாஹ்வுடைய படிப்பினை தான். இப்போ ஒரு எறும்பு ஒரு முறை கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு பெரிய மசாயிலுடைய சட்டத்துக்கு பதில் தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே யோசனை வரல.
அப்போ உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு எறும்பு தன் வாயில ஒரு சின்ன இலையை கவிக்கிட்டு போகுது. இப்போ அவங்க பார்வை அதுக்கு திரும்ப அந்த எறும்புட்ட வந்துருச்சு. மசாயி சட்டத்துல குழம்பிக்கிட்டு இருந்த மூளை இந்த எறும்பை பார்க்குறாங்க. இந்த எறும்பு அந்த தூக்கிக்கிட்டு உயரமான இடத்துக்கு ஏறுது. இப்போ கசாலி ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறாங்க, இந்த இலையை பிடிச்சிக்கிட்டு கீழேயே வச்சுக்கிடலாம்ல, மேலே ஏறுது அது எப்படி கொண்டுக்கிட்டு போகும்? அல்லாவுடைய பார்க்கறதுனால எப்படி கொண்டு போகுது நம்ம பார்ப்போம்ட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எறும்பு ஒரு இலையை எடுத்துட்டு போறதை பார்க்குறாங்க. இந்த மேலே ஏறுது. ஏறின உடனே அந்த இலையோட கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு பிறகு விழுந்துட்டோம்னு போயிடும் அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை, திருப்பியும் கவிக்கிட்டு திரும்ப மேலே ஏறு. இப்போ இலை விழுந்துருச்சு, எறும்பு நின்றுச்சு. திரும்பி அந்த எறும்பு இறங்கி வந்து திரும்ப தூக்கிக்கிட்டு போகுது. இப்போ எறும்பு விழுந்துருச்சு, முதல்ல இலை பறந்து வந்து அது கிட்ட விழுந்துருச்சு. திரும்பவும் அந்த இலையை பிடிச்சி ரொம்ப நிதானமாக அது ஏறி எங்கே சேரணுமோ அங்கே போய் சேருது. இதை பார்த்த கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதக்கூடிய பக்கத்துல குறிப்பு எழுதுறாங்க, ஒரு எறும்பு தன்னுடைய முயற்சியில் ஒரு இலை அதை விட 8 மடங்கு வெயிட் உள்ள பொருளை தான் அவங்க தூக்குவாங்கலாம். நம்மெல்லாம் நம்ம எடையை விட சின்னதா ஒரு பை இருந்தா தான் அதை தூக்குவோம். ஹேண்ட்பேக்கு தூக்குறதுக்கு கூட இப்போ ஷோல்டர் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் தூக்கிட்டு போயில கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது அதில் வைக்கக்கூடிய பொருள்களும் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு. இப்போ வெயிட் அப்படி இல்லவும் இல்லை. ஒரு கித்தாபுக்கு தான் இருக்கு, இருந்தாலும் ஷோல்டர் வலிக்க ஆரம்பிக்குது. அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பா. நம்ம ஏன் வெயிட்டுக்கு இந்த ஹேண்ட்பேக் சின்னது தானே, இதை தூக்கி நடக்கிறதுக்கு கூட ட்ரெஸ் புஷ்னு மூச்சு வருது. ஆனால் எறும்பு அதை விட வெயிட்டை விட 8 மடங்கு வெயிட்டு தான் தூக்குவாங்களாம் அவங்க. அப்போ கசாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 8 மடங்கு வெயிட்டை தூக்கி அது எல்லையை அடைய முடியும் போது அல்லாஹ் கொடுத்த பகுத்தறிவை வச்சு நான் அல்லாஹ் அடைய முடியாதா, நான் இந்த மசாயுடைய சட்டத்தை நானே யோசிச்சு எடுப்பேன்னு எடுத்தாங்க. அப்ப எறும்புட்ட அவங்க படிப்பினை பெற்றாங்க. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட என்ன படிப்பு நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு கணனை சிந்திச்சு பார்ப்போம். தேடுதல்ல உள்ள ஹிஜ்ரத்துல 2வது வகை ஹஜ்ஜுடைய பயணம். ஹஜ்ஜுடைய பயணம் ஜிஹாதுடைய நன்மையும் கிடைக்கும், ஹஜ்ஜுடைய நன்மையும் கிடைக்கும். பெண்களுக்கு ஜிஹாது, ஹஜ்ஜுடைய பயணம். அப்ப அந்த ஹஜ்ஜுடைய பயணம் ஹிஜ்ரத். நம்ம வீட்டுல எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லுவோம் ஒழிய போயிட்டு வாரோம்னு யாரும் சொல்ல மாட்டோம். இந்த இருக்கக்கூடிய போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. போயிட்டு வந்து படுறது அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோன்னா போறோம்னு தான் சொல்லுவோம். ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாருமே போறோம்னு தான் சொல்லுவோம். இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ஹஜ்ஜுக்கு போறோம்னு சொன்னதோட இப்ப ஞாபகம் வருது, நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு கிளம்பி போனாங்கல்ல உம்மு மாஹி, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மக்காவில் இருந்து இவங்க எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சொல்லிவிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரையும் துவா செய்ய சொன்னாங்க. இங்கேயும் வந்து எனக்கு மதரசா நினைப்பாவே இருக்குன்னு இருக்காங்க. எல்லா இடங்களையும் உங்களையும் கூட்டிக்கிட்டே நாங்கள் தவாப்பு செய்கிறோங்க அப்படி எனக்கு பேசி அவங்க அனுப்பி இருக்கிறதுலேயே அந்த உணர்வு தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த எண்ணத்தை கொடுத்ததுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எப்படி கிடைக்குதுண்டா, ஹஜ்ஜிலையும் கிடைக்குது, ஜிஹாதுலையும் கிடைக்குது. இது தேடல் உள்ளது தானே. நன்மையை தேடி போறது ஜிஹாது, அன்று பிறந்த பாலகரா ஆகணும்னு போறது ஹஜ்ஜு. அடுத்தது 3 இடங்களை பார்த்தால் ஹிஜ்ரத்துடைய நன்மை உள்ளது. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஹரமை போய் பார்க்கறது, காபத்துல்லாவை. அடுத்தது நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியில போய் தொழுகிறது, மஸ்ஜிதே அக்ஸாவில் தொழுவது. இது எல்லாமே ஹிஜ்ரத்துடைய நன்மையை நம்மளுக்கு தரக்கூடியதாக. அடுத்தது தன் குடும்பத்திற்காக வெளியூர் சென்று சம்பாதிக்க செல்வது ஹிஜ்ரத்தின் நன்மை உள்ளது. குடும்பத்தை விட்டுட்டு அடுத்த ஊர்ல போய் சம்பாதிக்க போறாங்க இல்லையா, என் குடும்பத்தை சாலிகான முறையில் நான் காப்பாற்றுவேன், எல்லாமே அல்லாஹ்வை முன்னிறுத்தி செல்லக்கூடிய காரியமாக இருக்கணும். அப்படி போவது அல்ஹம்துலில்லாஹ் எப்படிப்பட்டதாக இருக்கு, ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்றுக் கொடுக்குது. அப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க எப்படி சம்பாதிக்கணும், அங்கிருந்து வர்ற பைசாவை நம்ம எப்படி செலவழிக்கணும், இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பல வருடங்கள் கணவர் வெளிநாட்டுல, எல்லா பொறுப்பும் மனைவிட்ட. அவங்க வந்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் எப்படி ஆகுது, நீ சொல்லி நான் கேட்கணுமாங்கிற ஒரு காலகட்டம் வந்துடுது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிறுத்தி எந்த காரியத்தை செயல்படுத்தினா
நன்மையா அல்ல எல்லா புறத்துல இருந்து நம்மளுக்கு தர்றாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது, உறவுகள் நண்பர்களை சந்திக்க சென்றாலும் ஹிஜ்ரத்து நன்மை கிடைக்குது. உறவுகளையும் நண்பர்களையும் சந்திக்க சென்றா ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு உறவுகளை போய் உறவுகள் பார்ப்பது ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாம் உலக மாய வேலை, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. இன்னைக்கு உறவுகளை போய் நம்ம எங்கிட்டு போய் யாரை போய் சந்திக்கிறோம்? ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறோம், நல்லா இருக்காங்களான்னு கேட்டுக்கிறோம். நம்ம வேலையில ஒதுக்கி நம்ம போய் நம்ம உறவுகளுக்கு பார்த்து ஒரு ஆறுதல், நம்ம போவதனால அவங்களும் ஆறுதல் அடையணும், அவங்கள பார்ப்பதுனால நாமளும் ஆறுதல் அடையணும். அப்படிப்பட்ட வாய்ப்புக்கு அல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய நன்மையை தர்றான். நண்பர்களை சந்திப்பது, இப்ப மல்கர்னூருக்கு நம்ம எப்படி வர்றோம்? அல்லாவுக்காக வர்றோம், ஒருவரை சந்திக்க வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் வராட்ட என்ன செய்யறோம்? அவங்கள காணாம எதனால வரலையோ, சரி அல்லாஹ் அவங்கள வரக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு நம்ம துவா செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் கேட்குறோம். இப்போ நாடு விட்டு, அதாவது ஊர் விட்டு போய் ஹஜ்ஜு செய்ய போனால் கூட நம்மளை நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவர்களுடைய அன்பு அளவரிசை நம்மளுக்கு வரணும், நம்மளுடைய அன்பு அவங்களுக்கு தெரியும். அப்போ இன்ஷா அல்லாஹ் உறவுகளை போய் சந்திக்க போவதும் ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குது. இப்படிப்பட்ட ஹிஜ்ரத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹிஜ்ரத்துக்கும் உள்ள நன்மைகள், நம் இந்த ஹிஜ்ரத்துக்கும் ரசூல்லா செஞ்ச ஹிஜ்ரத்துக்கு உள்ள நன்மைகள் வேறு. ஒரு சமுதாயத்தில் அக்கிரமம் அதிகமானா அக்கிரமர்கள் எல்லாம் ஒரு அழிப்பான், இல்லாட்ட நல்லோர்கள் அந்த இடத்த விட்டு மாற்றிடுவான். நம்மளுக்கு தெரியும், ஆது கூட்டம், சமுது கூட்டம், அவங்கெல்லாம் எப்படி அழிக்கப்பட்டாங்க. அங்கிருந்து நபிமார்கள் அல்லாஹ் தஆலா எப்படி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் எப்படி அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் தஆலா எப்படி காப்பாற்றினா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அந்த காப்பாற்றப்பட்ட நாள் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆசுராவுடைய நாளாக நம்மளுக்கு வருது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்மளுக்கு அல்லாஹ் அந்த மாதிரிலாம் அல்லாஹ் என்ன செய்வான்? அதே மாதிரி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் என்ன செஞ்சான்? அக்ரமர்காரர்களை விட்டு நீங்கள் ஹிஜ்ரத்து பயணம் போயிருங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அனுப்பிவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஊரை விட்டு செல்ல வச்சான். ஆனால் நம்ரூத் அப்புறம் தான் அழிச்சான். அவளை ஊரை விட்டு போக வச்சு முதல்ல ஹிஜ்ரத்து செஞ்சவங்க யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். மூசா அலைஹிஸ்ஸலத்துக்கு எல்லாரும் எதிரிகள் சூழ்ந்து வரும்போது மதியனுக்கு நீங்கள் போயிருங்க, தப்பிச்சு போயிருங்கன்னு அல்லாஹ் தஆலா தப்பிச்சு போக வச்சான். அல்லாஹு தஆலா என்ன நாடுறானோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். ஆனா நம்மளுக்கு கொடுத்த மூளையவும் நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் மதீனாவுக்கு அனுப்புனா பல சிரமங்களை சந்தித்து தான் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்து செஞ்சாங்க. இப்ப அதுல ஹிஜ்ரத்து செஞ்சதுலயே ஒரு ஜோடி, அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க எப்படிப்பட்ட தம்பதின்னா, மக்காவில் எல்லாரும் பேசுவாங்களாம், இந்த கணவன் மனைவியை போல நம்ம வாழணும் பேசுவாங்களாம். அந்த அளவுக்கு கருத்து ஒருமித்த கணவன் மனைவி. இப்ப அபு சலமா ரலியல்லாஹு தஆலா, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் ஈமான் கொண்டிருக்காங்க. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு மக்காவில் இருக்க அவங்களுக்கு பிடிக்கல. அதனால மனைவி மகளையும் கூட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரத்து செய்ய போகும்போது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அபு சல்மா ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலாவையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க, பிள்ளையவும் ஒருத்தர் எடுத்துட்டு போயிடறாங்க. இப்போ 3 பேருமே தனித்தனியாக பிரிக்கப்பட்டுட்டாங்க. ஆனாலும் அபு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்க? ரசூல்லா இருக்கு இடம் தான் எனக்கு மேலான இடம், மனைவி மக்கள்ல எப்படி பாசமா இருந்தாங்க அதை கூட அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மனைவி மக்களையும் அல்லாஹ் உணர்ந்து என்கிட்ட சேர்ப்பான் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க? மதீனாவுக்கே ஹிஜ்ரத்து செஞ்சு போயிட்டாங்க. ஹிஜ்ரத்து செஞ்சு அவங்க போனதுக்கு பிறகு 1 ஆண்டு காலம் பிரிஞ்சிருந்தாங்க. மனைவியை விட்டு, பிள்ளையை விட்டு உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா 1 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப இருந்ததை பார்த்தவங்க தாய் தகப்பனை பார்த்துட்டு வேணாம் நம்ம அனுப்பிடுவோம், ஒரு இறக்கம்னு ஒண்ணு வரும் இல்லையா, அல்லாஹ் கொடுப்பேன் இல்லையா, அனுப்பிடுவோன்னு என்ன செஞ்சாங்க? பிள்ளையை கொடுத்து நீ போன்ட்டாங்க. தன்னந்தனியாக உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு கையில ஒரு பெண் குழந்தையோட என்ன செய்யறாங்க? 35 மைல்கள் தன்னந்தனியாக, 350 மைல்கள் தன்னந்தனியாக நடந்து வர்றாங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு. மதீனாவுக்கு வருவதற்கு, மதீனாவுக்கு 500 சில்லறை கிலோமீட்டர் மைல்கள். இப்ப 350 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகுதான் உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அப்ப ஈமான் கொள்ளல, அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருது. என்னம்மா நீங்க தனியா வர்றீங்க? நான் ஹிஜ்ரத் செய்ய என்னை அனுப்பிட்டாங்க, என் கணவர் அங்கே இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வை தேடி நான் போறேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனேயே
இதுக்கு பிறகு போற பாதைகள் எல்லாம் பாதுகாப்பான பாதை இல்லையே அப்படின்னு அவங்க கூட வந்து மதீனாவில் கொண்டாந்து விடுறாங்க. மதீனாவில் விட்டதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பத்தி கேட்குறாங்க, நீங்க தனியாவாக வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்தது 350 மைல்கள் தனியாக வந்தேன். அதுக்கு பிறகு உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வந்து என்னைய கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஹிஜ்ரத்துக்கு உதவிய தல்ஹாவை ஈமான் கொள்ள கிருபை செய்ய அல்லாஹ்ன்றாங்க. அப்ப ஹிஜ்ரத்துக்கு உதவுறதும் நன்மையை தருங்கிறது நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கணும். ஹிஜ்ரத் அப்ப நடந்துச்சு, இப்ப போய் யாருக்கு யாரு உதவ முடியும்? முதல்ல தான் நம்ம பட்டியலிட்டு சொல்லிட்டோமே. உறவுகளை சந்திக்க போறது கூட ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குதுன்னு வரும்போது நம்ம அதெல்லாம் விட்டு வைக்கலாமா? ஒருவருக்கு ஒருவர் நம்மளுக்கு முகப்பத்தோட உதவி செய்வது அல்லாஹ் நாடினா நம்மளுக்கு கிடைக்கும். ஷஹீதுடைய அந்தஸ்து போர் ஜிஹாது நடந்ததோட முடிஞ்சிருச்சுன்னு இல்ல, ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் 63 வகைகளாக நம்மளுக்கு வச்சிருக்கான். அதுல ஒரு வகையை நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தருவான். அந்த நம்பிக்கையோட கேட்போம். அதே போல ஹிஜ்ரத்தையும் நம்மளுக்கு ஹிஜ்ரத்துடைய நன்மையை தருவாங்கிறத இப்ப இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா தான் காபத்துல்லா சாவியை வச்சிருந்தவங்க. இப்ப இந்த காபத்துல்லா இவங்க ரசூல்லா கேட்ட துவா எப்படி ஆயிருச்சு? அவங்களுக்கு ஈமானும் கிடைச்சிருச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல சாவி போகுது, திரும்பவும் அவங்கள்ட்டே சாவியை ஒப்படைக்கிறாங்க. நீங்களே உங்களுடைய வம்சவழி இன்னைக்கு வரைக்கும் இல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அந்த சாவியை வச்சிருப்பது அவங்களுடைய சந்ததிகள் தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எத்தனை 240வது சந்ததி வந்துருச்சான். உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய சந்ததி 240வது சந்ததி வந்திருக்கான். இந்த ஆண்டு காபத்துல்லா திறந்தாங்கல்ல, இப்ப கிஸ்வாவுடைய போர்வை போத்துனாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களுடைய இவங்க நின்று செய்வாங்க. இப்ப 240வது வம்சாவளி நின்று அதை செஞ்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பாக்கியம்! அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம ஹிஜ்ரத்துங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு கிடைச்சது பாக்கியங்கள். நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் ஹிஜ்ரிங்கிற காலண்டர் மூலமாக ஹிஜ்ரத்தை நினைவு கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ஆண்டு ஒரு குழந்தை போல நம்மகிட்ட இருக்கு. இப்போ ஒரு குழந்தை போல இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? அந்த குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு குளிக்க வைப்போம், நல்ல ட்ரெஸ்ஸு போடுவோம், அதுக்கு என்னென்ன கண்ணில் பூசி, கழுத்தில் பூசி, முகத்தில் பூசி, ஒரு பொட்டை ஒன்றை வச்சு நகையெல்லாம் போட்டு அலங்கரித்து பார்ப்போம் இல்லையா? அதே போல் நம்மகிட்ட கிடைச்சிருக்கிற இந்த புத்தாண்டை நம்ம எப்படி வரவேற்க போகிறோம், எப்படி வளர்க்க போகிறோம்? போன வருடம் நமக்கு நம்மளுடைய வருடம் நம்மளை விட்டு போச்சு. அதை நம்ம எப்படி அனுப்பியிருக்கோம்? வயதான கிழவியாக அனுப்பியிருக்கோமா? நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய வாலிபமான ஆண்டாக அனுப்பியிருக்கோமா? இனி இந்த ஆண்டை நம்ம எப்படி வரவேற்க போகிறோம்? இந்த ஆண்டின் மூலமாக நம்ம என்ன படிப்பினை எடுக்க போகிறோம்? நம்மளுடைய அமல்களை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம், எப்படி புதுப்பிக்க போகிறோம் என்கிறத மனசுல நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆளை பதிய வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹர்ரம் மாதத்துல உபதேசம் செய்யும் போது சொல்றாங்க, தலையில கை வைக்காதீங்கம்மா. ஒழுக்கம் இல்லாதவனிடம் யானமும், பொறுமை இல்லாதவனிடம் தீனும், பேணுதல் இல்லாதவனிடம் அல்லாஹ்வின் நெருக்கமும் கிடைக்காதுங்கிறாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒழுக்கம் இல்லாதவனிடம் ஞானமும் தான் கல்வி. ஒழுக்கம்ங்கிறது நம்ம வந்து இப்போ ஹிஜாப் போட்டு இப்படி முழுமையாக நான் மூடி உட்காந்துருக்கேன், இதுதான் ஒழுக்கம் இல்லை. எல்லா நேரத்திலையும் என் ரப்பு பார்க்குறான்னு அஞ்சனா, என்னுடைய உறுப்புகள் எதை எது வெளியே தெரியலான்னு அல்லாஹ் ஒரு ரசூல் கட்டளையிட்டு இருக்காங்களோ அந்த உறுப்பு தான் வெளியே தெரியலாம். அது அல்லாம நம்ம மாற்றமாக இருந்தால் ஒழுக்கம் நம்மளுக்கு அதுலேருந்து போயிடும். பேச்சில் ஒழுக்கம், நடையில ஒழுக்கம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதையெல்லாம் பேணுனவர்கள் தான் தாபியின்கள், தபத்தாபியின்கள், இறைநேசர்கள். எல்லாரும் அந்த வரிசையில வந்தவங்க தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லாரும் ஏன் இன்னைக்கு சோகமாவே கணத்துல கை வைக்கிறீங்க, தலையில கை வைக்கிறீங்க? ஏன்? ஆண்டு பிறந்துருச்சேன்னு கவலையா? சின்ன பிள்ளையா இருக்கிற ஆண்டை நம்ம எப்படி வளர்க்க போறோம்னு கவலையா? அல்லாவுக்காக கன்னத்துல கை வைக்காதீங்கம்மா, தலையில கை வைக்காதீங்க. இப்லீஸ் 3 முறை தான் செஞ்சான். நம்ம காலமெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்டா நம்ம கவலைகளும் நம்மளை ஓயாது. அலை எப்படி கடலை விட்டு ஓயாம இருக்கோ அதே போல நம்ம கவலையும் ஓயாது. நல்லா பாதுகாக்கணும் இல்லையா? நம்ம அதுக்காக இந்த பாடுபடுறோம். மஜ்லிஸ்ல வந்து உட்காடுறது அதுக்காக உட்காடுறோம். தயவு செய்து கன்னத்துல கை வைக்காதீங்க, அதே நேரத்தில் தலையிலையும் கை வைக்காதீங்க. தலை விழுகவெல்லாம் செய்யாதுமா. நம்ம வைக்காம இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும், வச்சாலும் அப்படியே தான் இருக்கும். அப்ப ஒழுக்கம் இல்லாதவனிடம் ஞானமும். இப்ப நம்ம கல்வி கற்றுக்கொள்ள தானே இங்க வந்திருக்கோம். இதுவும் ஒரு வகையான ஒழுக்கம் தானே. ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள தானே வர்றோம்.
அப்ப அதே நம்ம அந்த நேரத்திலே கட்டுட்டு அந்த நேரத்திலே விட்டுட்டு போனோம்டா. அடுத்தது பொறுமை இல்லாதவிடம் தீனும். பொறுமை இருப்ப வேண்டதும் தீன் நிற்கும். அல்ல அந்த பொறுமையாளர்கள் இப்ப பிள்ளைங்க ஓதுனாங்க, அவங்க எந்த சூறா ஓதுனாங்கன்னு யாருக்காவது நம்மளுக்கு யாவும் தெரியுதா? மாஷா அல்லா மாஷா அல்லா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில். அப்ப ஹாஃபில்கள் நிறைய இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். பொறுமையாளர்களோட தான் அல்லாஹ் இருக்கான் அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளை ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹ் தர்ஜுமா புரியும் போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் பொறுமையோட தீனை தேடுவோம், தீனோட பொறுமையோட இருப்போம். அடுத்ததாக சொன்னாங்க, பேணுதல் இல்லாதவண்டம் அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்காது. அந்த வருஷம் பூராமே அவங்க இந்த 3 நசியத்தை தான் செஞ்சிருக்காங்க மக்களுக்கு. இந்த 3 நசியத்தை தான். பேணுதல்னா என்ன? தொடராக எல்லா காரியத்தையும் செய்யுது. இப்ப நம்ம உணவு இருந்துறது, மாத்திரை போடுறது, டாக்டர் வந்து சாப்பாட்டுக்கு முந்தி இந்த மாத்திரை போடணும்னு எழுதியிருப்பாரு, சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மாத்திரை போடணும். நம்ம ஒரு நாளைக்கு மறந்துட்டேன்னு வைங்களேன், சொல்லுவோம் சாப்பாட்டுக்கு முந்தி அந்த மாத்திரையை போட சொன்னாரு, நான் மறந்துட்டேன். அது சாப்பாடுக்கு பிந்தி போட சொன்னாரு, நம்ம அது ஒரு நாள் போடாட்ட, இந்த டாக்டர் சொன்னதை நம்ம செய்யாட்ட எத்தனை பேருக்கு குழப்பங்கள் வருது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக பேணுதலுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. ஒரு நம்மளுக்குள்ள ஒரு டைம் டேபிள், நம்மளுக்குள்ள ஒரு அட்டவணை வச்சு நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நான் இன்னென்ன நேரத்துக்கு என்னது செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடிய பெண்களாக நம்ம உருவாகணும். அப்படிப்பட்ட ஆண் மக்களையும் நம்ம உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும். பேணுதலாக வாழ்பவர்களுக்கு கிடைக்கும், பேணுதல் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப சில எனக்கு ரொம்ப முகப்பத்தான வீட்டில் போய் ஒரு வீட்டுக்கு போயிருக்கையில கூட வாசல்ல திரை இல்லை. ஏன் வாசல்ல திரை இல்லாம இருக்கீங்கன்னா, யாரு வர்றா போறா, எதுக்கு இதை வேற போட்டுக்கிட்டு துவைக்க முடியலாமா? அந்த திரை எதுக்காக போடுறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வாசல்ல திரை போடுங்க. திரை இல்லாத வீடு நிறுவனமான வீடு. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம திரையை போட்டோம்டாதான் அந்த திரை அசைகிற அளவுக்கு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த நூல் எத்தனை நூல் எல்லாம் நெஞ்சிருப்பான், எத்தனை நேரம் அது அசையும், எவ்வளவு காத்தடிக்கும். ஒரு சமயத்தில் கதவை திறந்து வச்சோம்னா அந்த திரை இங்கே போய் இங்கே வரும். அல்லாஹ் தஆலா துன்பத்தை பூரா போய்கிட்டு இன்பத்தை பூரா கொண்டு வர்றேன். அந்த திரை போயிட்டு வரையில ஊஞ்சல் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். சிந்திச்சு பார்த்தா அதுலேயும் ஒரு அழகு வரும். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பேணுதல்ல எல்லா விஷயத்திலையும் பேணுதல் இருக்கணும். பேச்சில், நடையில், கொடுப்பதில், வாங்குவதில், அமானிதத்தை மீறாம இருப்பதில், தொழுகையில், திக்ரில், காலையில் எந்திரிச்ச உடனே 4 திக்ரை ஒருபோதும் மறந்துடாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு பெரியார்கள் இறைநேசர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்கல்ல. முதல் விஷயம் கண்ணீரை விட்டு காப்பாத்துறதுக்கு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எனக்கெல்லாம் கண்ணீர் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர்ல இருந்து தப்பிக்கங்கன்னு இருக்காங்க. அதனால நம்ம லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நம்ம ஓதிட்டோம்னா என்ன செய்யாது? கண்ணீர் நம்மளை தாக்காது. 1வது. 2வது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை நம்ம ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹ் கடல் அளவு கடன் இருந்தாலும் போயிருமா. நம்ம தேவைக்கு மீறி வாங்கின கடன் அல்லாஹ் எந்த இடத்துலயாவது கடன் வாங்கி இந்த வேலையை செய்யுங்க நம்மளுக்கு சொல்லியிருக்கானா? கடன்ல விழுவது யார் என்றால், ஆசை மிகைக்கும் போது கடன்ல போய் விழுவார்கள் அப்படின்னு கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு சொல்றாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆசை இல்லாம, கடன் இல்லாம நம்மளை அல்லாஹு தஆலா தெளிவான முறையில வாழ வைக்கணுண்டா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அலைகடல்ல சுழண்டாலும் அல்லாஹ் கரை ஏற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட யூனுஸ் இருந்தது போல நாமளும் இன்ஷா அல்லாஹ் அதை ஓதிட்டு அல்லாஹ் சொன்ன சட்டதிட்டத்தோட வாழணும். ஒருத்தர் அந்த வாழ்வில் வந்துட்டு மற்றவங்க எல்லாரும் அதுல இருந்து வெளியேறிடக்கூடாது. அந்த குடும்பத்தையே அதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் நினைத்தா நம்ம நடத்தி கொடுப்போம். அடுத்ததாக 2 திக்கு இது. 3வதாக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஃபவ்வீலு அம்ரி இலல்லாஹ். அதை மட்டும் சொன்னா கூட போதும். இது என்ன பாதுகாப்பு. இப்போ நம்ம பிள்ளைங்க வெளியே போறாங்க, இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புறது, ஆம்பளை பிள்ளைகளை ஊர் விட்டு ஊர் வேலைக்கு அனுப்புறது, எவ்வளவோ குழப்பமான காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
சின்ன சீரார்களை அல்லாஹு தாலா அவனுடைய மாபெரும் பாதுகாப்பை கொண்டு பாதுகாக்கணும் யாரப்பே அப்படின்னு அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப இஸ்லாமிய பெண் பிள்ளைங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றது ஒரு ஜிகாதா இருக்கு. ஆண் பிள்ளை பெண் பிள்ளைங்க, அப்ப அந்த பிள்ளைங்க போறாங்களா, அந்த பிள்ளைங்க தலையில கைய வச்சோ இல்ல நம்ம அந்த பிள்ளைய பார்த்தோம் கொஞ்ச நேரம் பவிலு அம்பரி இழல்லான்னு அந்த பிள்ளைய சொல்லி அனுப்புனா அந்த பிள்ளை பாதை மாறி போகாதான். எப்படி நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வேற வேற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவோ செலவழிப்போம், இதுக்கு நேரத்தை மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்க சொல்றான். நாலாவது யாராவது சொல்லுங்களேன், யாருமே சொல்லலையா? அடிக்கடி சொல்லி தானே பயான்ல சொல்றோம். லாஹவுல எப்ப சொன்னா முதல்ல என்ன சொல்ல, முதல்ல வந்துருச்சு இல்லையா? நாலாவது என்னன்னு யாருக்கு ஞாபகத்துக்கு வரலையா? மாஷா அல்லாஹ், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். இதை நம்ம அதிகமாக ஓதி நாலு விஷயத்துல இருந்தும் அல்ஹம்துலில்லாஹ் 4 விஷயம் நம்ம ஓதும் போது 4 ஆயத்துக்களுடைய நன்மை நம்மளுக்கு அல்லாஹ் தருவான். அதோட நம்மளுடைய முசீபத்துகள், கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா போக்கி சலாமத்தான வாழ்வை நம்மளுக்கு தருவாங்கிற நம்பிக்கையோட நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அல்லாஹ் மேல முழுக்க 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 உறுதி வச்சு அவன்கிட்ட ஒப்படைத்து நம்மளுடைய நாட்களை நன்மை நிறைந்த நாட்களாக ஆக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தருவானாக என்ற துவாவை நம்ம அதிகமா செய்யக்கூடியவர்களாக இருப்போம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கடல் 4 வகை, மனிதனுக்குள்ள கடல் 4 வகைங்கிறாங்க. ஒன்னாவது என்ன சொல்றாங்க, மன இச்சை என்ற கடலை ஒரு மனிதன் தாண்ட வேண்டும். மன இச்சை உள்ள கடலை தாண்ட வேண்டாம். ஆசை பேராசையை விட்டு நம்மளுக்கு அல்லாஹ் தந்ததை அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு வரணும், ஒன்னாவது. ரெண்டாவது நப்சி என்ற கடல். நப்சு அம்மாரா என்ன செய்யும், ஒரு இடத்துல இருக்காது, குரங்கு மாதிரி அது குதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால வந்து குரங்கு குதிச்சிச்சு இல்லையா, அந்த மாதிரியே தான் குதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், கட்டுப்பாட்டில் வைக்கிறது ரெண்டாவது, அந்த கடலை தாண்டது மாதிரியா. மூணாவது மரணம் என்ற ஆயுளின் கடல். மரணம் வரும், எப்போ வரும், எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும் நம்மளுக்கு தெரியாது. அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேகரித்து வச்சுருக்கோம். இன்னைக்கு சாதாரண ஒரு ஊருக்கு போகிறதாக இருந்தாலும் அங்கே பொருள்கள் கிடைக்கிற பொருளாக இருந்தாலும் போன உடனே வாங்க முடியாதுல்ல, கொண்டு போனோம்னா ஈஸியாக இருக்கும். நாங்கள்லாம் அப்போ முந்தி ஏதாவது ஊர்களுக்கு போகும்போது என் சகோதரி எடுத்து வைக்கிறது முதல்ல கயரும் கிளிப்பும் தான் எடுத்து வைப்பாங்க. கயறு துணி காய போட கிளிப்பு மாட்டேன், முதல் வேலை அதுதான் இருக்கும். கயிறு வாங்கிட்டியாமா, கிளிப்பு வாங்கிட்டியாமா, இதுதான் முதல்ல எங்கேயாவது நாங்கள் போகும்போது. இப்போ அந்த பயணம்லாம் போகலை. அந்த போன பயணத்தையே அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்துடைய நன்மையை தந்து இனிமே போற பயணம் மரணம்ங்கிற பயணத்துக்கு அல்லாஹ் தஆலா வழித்துணையா நன்மைகளை தரணும் இன்ஷா அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கையோட இருக்கு. அப்ப நம்ம எல்லா பொருளும் இங்க இருந்தாலும் வாங்கிட்டு போயிட்டோம்னா அடுத்து போய் நம்ம தேட தேவையில்லையில அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி மரணத்துக்கு நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நான் வந்து எனக்கு மரணம் வர மவுத்து ஆசைப்படுறேன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப நான் கவர் துணியை வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்றதுக்கு பேர மரணம் இல்லை. மரணத்திற்கு உள்ள ஆயுதமான அமல்கள். அந்த மரணம் வரும்போது நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள், நாவு தடுமாறாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அந்த கலிமாவை சொல்லும் போது மலக்குமார்கள் நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டணும், நமக்கு வழக்குமார்கள் ஞாபகம் ஊட்டணும், நம்ம அவங்களுக்கு ஞாபகம் ஊட்டணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் நம்மளுக்கு தரணும். இடையில எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் போனேன், ரொம்ப சக்கராத்து வருத்தத்துல இருந்தாங்க. எனக்கு மவுத்தாயிட்டாங்க, சக்கராத்து வருத்தம்னு நம்ம சொல்லலாம். நாங்கள் போயிருக்கும்போது அவங்க இறுதி கட்டம். அப்போ அந்த அவங்க சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் நேரம் இருங்கல, எனக்கும் வர்றதுக்கு மனம் இல்லை, ராத்திரி நேரமாக இருக்குது, சரி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இருப்போமேன்னு இருந்தோம். அல்லாஹு அக்பர். அவங்களுக்கு அந்த நேரத்தில் நாங்கள் போகும்போதும் அவங்களுக்கு பேச்சு மூச்சு இல்லை, எதுவுமே இல்லை, மூச்சு மட்டும்தான் லேசாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப சுலவாச்சு. அங்கே தான் நாங்கள் எஸ்ஸா தொழுதோம், அங்கேயே இருக்கோம், எல்லாரும் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கோம், அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு 9:30 மணி இருக்கும், கண்ணை அழகாக திறந்தாங்க, சலான் சொல்லி முழிச்சாங்க. சலான் சொல்கிறாங்க, நாங்கள் பதில் சலான் சொல்கிறோம், சலான் சொல்லி முழிச்சாங்க. முழிச்சிட்டு என்ன செஞ்சாங்க, இப்படி பார்த்தாங்க. இப்படி பார்த்துட்டு அப்போ அவங்க பக்கத்தில் இருந்து கேட்குறாங்க, அம்மா யாரம்மா தேடுறீங்க, யாரம்மா நீங்கள் பார்க்கணும், நான் பார்க்குறவங்க யாரும் இந்த கூட்டத்தில் இல்லையே அப்படின்றாங்க. நாங்கள் அவங்க வலது பக்கமாக நாங்கள் உட்காந்துருக்கோம், நாங்களும் இன்னும் 2-3 பேர் சேர் போட்டு உட்காந்துருக்கோம், மற்றவங்களாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. அவங்களுடைய வலதுபுறத்துக்கு முதல்ல சோல்டருக்கு பக்கத்தில் தான் நான் உட்காந்துருக்கேன்.
அவங்கள ரொம்ப நெருக்கமும் இல்லை எனக்கு, கொஞ்ச நாள் பழக்கம்தான். எல்லாரையும் இப்படி சுற்றி பார்த்துட்டு, இதுல அந்த மெஹருமா வரவே இல்லையா இன்னும் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகி நான் என்ன செய்ய, அம்மா வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிக்கிறேன். நல்ல உணர்வா நல்லா பேசுறாங்க. அவங்களுக்கு ஞாபகம் வந்ததுனால தானே மெஹருமான்னு கேட்குறாங்க. அதுவும் மெஹர்னிசான்னு சொல்லலை, பயான் பண்றவங்கன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை, மெஹருமா வந்திருக்காங்களாங்கிறாங்க. நான் அவங்க கையை பிடிக்கிறேன். அவங்க என் கையை பிடிச்சிட்டு என்னை எப்படி பார்த்தாங்க. அதுதான்மா பார்த்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்களும் சொன்னோம், அவங்களும் சொன்னாங்க. அவங்களுடைய உயிர் இன்னுயிர் பறந்து போச்சு. அவங்க கை என் கையும் பிடிச்சி அல்ல அவங்களை எந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்ல சேர்க்கனாக இருக்கான தெரியல. அந்த நல்லடியார்களோட எங்களையும் எல்லாம் சேர்க்கணுங்கிற துவா நம்ம எல்லாரும் செய்வோம். இது படிப்பினைக்காக தான் உங்களுக்கு நாங்க சொல்றோம். படிப்பினை இந்த ஹஜ்ஜுடைய மாதத்துல எனக்கு கடைசியா கிடைச்ச படிப்பினை. இது எப்போ இருக்க நடக்கலாமா? சென்னையில தான். நான் வேற எந்த ஊருக்கு நான் என்னைய கூட்டு போனால. அல்ஹம்துலில்லாஹ். எதுக்காக நம்ம இதை சொல்றோம்டா, நம்மளுடைய ஒவ்வொரு வருடமும் நன்மையை ஏவக்கூடிய வருடமாக இருக்கணும். ஒவ்வொரு வருடத்தின் முடிவு நம்மளுக்கு ஹயாத்த அல்லாஹ் தந்தா நன்மையோட முடிக்கக்கூடிய வருடமாகவும் இருக்கணுங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதில் பதிய வைப்போம். யாருக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தா முன்போய் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். நம்மளால முடிஞ்ச உயிர், பொருளால, பணத்தால, உடலால, வார்த்தையால, எதுவுமே முடியல, துவாவால கையை ஏந்தி யாரெல்லாம் கவலையில இருக்காங்களோ அவங்க கவலையெல்லாம் போக்கிறியா இல்ல. யாரெல்லாம் கடனோட இருக்காங்களோ அவங்க கடனை போக்கிறியா இல்ல. யாரெல்லாம் நோயோட இருக்காங்களோ அவங்க நோயெல்லாம் போக்கிறியா இல்ல. எல்லாம் யாருக்கெல்லாம் ஈமான அதிகரிக்க நாடி இருக்காயோ அந்த கூட்டத்துல என்னையும் சேர்த்துறியா இல்ல. ஹிதாயத்தை குடியா இல்ல. எல்லாரும் இப்படி ஒட்டு மொத்தமா திருமணம் முடியக்கூடிய பெண்களுக்கு, குழந்தை உண்டா இருக்கிறவங்களுக்கு, எல்லாருக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா. ஒருபோதும் அல்லாஹ் நம்மளை உனக்கு தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டான். அப்ப நம்ம எதாலையும் உதவ முடியல, கால பொழுதுலயே நம்ம அனைவருக்காக துவா கேட்டுட்டோம்டா, அனைவருக்கும் உதவி செய்த நன்மைய அல்லாஹ் எப்படி இரவுல இருந்து பகலை வெளிச்சமாக்கி கொண்டு வர்றானோ அதுபோல் நம்மளுடைய கவலைகள்ல இருந்து அல்லாஹ் சலாமத்தை வெளிச்சமாக்கி தருவான் என்ற துவாவோட எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. ஹிஜ்ரத்துடைய நன்மையை அனைவரும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து நம்மளுடைய வாழ்நாளை பருளுடனும் சுன்னத்துடனும் நாம் கழிக்கக்கூடிய நல்லொரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும், அஷ்ரகல் பத்ரு அலைனா வதஃபா மின் அல்-உதூர் மிஸ்ல ஹுஸ்னிகா அலைனா வதுயா வலா சுரூரி அந்த சம்சன்